2026 பிப்ரவரி 28 இந்த தேதியை உலகம் அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. அன்றுதான் எபிக் ஃபியூரி மற்றும் லயன்ஸ் ரோர் என்ற பெயரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தன. வெறும் 12 மணி நேரத்தில் 900 வான்வழி தாக்குதல்கள், ஈரானின் அணுசக்தி மையங்கள், இராணுவ தளங்கள் என அனைத்தும் இலக்கு வைக்கப்பட்டன. ஆனால் இன்று நிலைமை என்ன? மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் போர் பரவி இருக்கிறது. குவைட் இருளில் மூழ்கியுள்ளது. அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக 48 மணி நேரத்திற்குள் சரணடையாவிட்டால் நரகத்தின் கதவுகள் திறக்கும் என்ற ட்ரம்பின் எச்சரிக்கை. ஈரான் சமாதானத்திற்கு அதிரடியாக இன்னும் ஒரு நிபந்தனையையும் விதித்துள்ளது. அது என்ன? இனி என்ன நடக்கப் போகிறது மத்திய கிழக்கில்? வாருங்கள், முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நேரடி மோதல் திடீரென நடந்ததல்ல. 2024 ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடந்த ஏவுகணை பரிமாற்றங்கள், 2025 நடந்த 12 நாள் சிறிய போர் என பல ஆண்டுகால நிழல் யுத்தத்தின் உச்சக்கட்டமே இது. பிப்ரவரி 28 அன்று நடந்த முதல் தாக்குதலிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உட்பட பல உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அதே சமயம் பந்தர் அப்பாஸ் அருகே நடந்த அமெரிக்க தாக்குதலில் 170 பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டது சர்வதேச அளவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தலைமை கொல்லப்பட்டாலும் ஈரான் சும்மாவிருக்கவில்லை. சில மணி நேரங்களிலேயே நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பாய்ந்தது. இங்குதான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன், கத்தார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகளை ஈரான் கடுமையாக தாக்கியது. குறிப்பாக குவைத்தில் நிலைமை படுமோசமாகியது. ஈரானிய ட்ரோன் தாக்குதலால் குவைத்தின் 2 முக்கிய மின்னுற்பத்தி மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயலிழந்தன. நாடு முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டது. குவைத் தலைநகரில் உள்ள நிதி அமைச்சு கட்டிடம் மற்றும் அரசு வளாகங்கள் ஏவுகணை தாக்குதலில் பெரும் சேதமடைந்தன. அதிகாரிகள் இப்போது வீடுகளிலிருந்து வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்கள் தீப்பற்றி எரிந்தன. குவைட் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தலைமையகம் மற்றும் எண்ணெய் அமைச்சு கட்டிடம் ட்ரோன் தாக்குதலால் தீப்பற்றி எரியும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% செல்லும் ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை விண்ணை தொட்டுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு மீண்டும் போரில் குதித்துள்ளது. இஸ்ரேல் பதிலுக்கு மருத்துவமனைகள், விமான நிலையங்கள் மற்றும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பாரம்பரிய இடங்கள் என 80,000க்கும் மேற்பட்ட இடங்களை தாக்கியுள்ளது. இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். காணாமல் போன அமெரிக்க விமானி. யுத்த களத்தில் இப்போது ஒரு பரபரப்பான தேடல் வேட்டை நடைபெற்று வருகிறது. ஈரானின் மத்திய பகுதியில் அமெரிக்காவின் F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த போரில் வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானங்களுள் ஒன்றாக இதுவும் உள்ளது. அதில் இருந்த 2வரில் ஒருவர் மீட்கப்பட்டார். ஆனால் மற்றொரு விமானி இன்னும் காணவில்லை. அமெரிக்க இராணுவம் அவரை தீவிரமாக தேடி வருகிறது. அந்த விமானி இருக்கும் இடத்தை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனதால் ஈரானியர்களிடம் அவர் சிக்காமல் இருக்க அமெரிக்காவே அந்த இடத்தின் மீது குண்டு வீசி நடத்துவதாக தகவல்கள் வெளியாகின்றன. அமெரிக்க விமானியை மீட்பதற்காக இஸ்ரேல் தனது சில திட்டமிட்ட வான்வழி தாக்குதல்களை கூட ரத்து செய்துள்ளதென்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஹூத்திகளின் என்றியும் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையும். ஏமனின் ஹூத்தி போராளிகள் இந்த போரில் ஆரம்பத்திலேயே குதித்துவிட்டனர். கிளஸ்டர் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலின் லோடு விமான நிலையம் மற்றும் முக்கிய இராணுவ தளங்களை தாக்கியுள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அல்டிமேட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 48 மணி நேரத்திற்குள் ஈரான் சமாதான ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் அந்த நாட்டின் அனைத்து முக்கிய கட்டமைப்புகளையும் அழிப்போம் என மிரட்டியுள்ளார். இதற்கு ஈரான் ராணுவம் மிக கடுமையாக பதிலளித்துள்ளது. ட்ரம்பின் இந்த மிரட்டல் ஒரு கோழைத்தனமான, சமநிலையில்லாத செயல். இதன் அர்த்தம் ஒன்றுதான், நரகத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கப் போகிறது என்று ஈரான் தளபதி அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். கடந்த 5 வாடி காலமாக மத்திய கிழக்கு பகுதியும் ஒரு எரிமலையின் நுனியில் இருக்கிறது. ஈரானின் புதிய தலைவராக முஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டாலும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் வழி ஏற்படவில்லை. ஈரானில் 260 மருத்துவமனைகள் உட்பட பல வரலாற்று சின்னங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை ஈரான் சமாதானத்திற்கு அதிரடியாக இன்னும் ஒரு நிபந்தனையும் விதித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அது என்ன? ஈரான் மீதான அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதல் 5 வாடுகாலம் கடந்துள்ளது.
இந்த நிலையில் ஈரான் அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு ராஜதந்திர போக்கை கையில் எடுத்துள்ளது. சர்வதேச சமூகத்தையே அதிர வைக்கும் வகையில் போர் நிறுத்தத்திற்கு ஈரானின் அரசு ஒரு புதிய நிபந்தனையை விதித்துள்ளது. நிபந்தனை என்ன? மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி திரும்பவும், உலக பொருளாதாரத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்மூஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கவும் ஒரே வழி அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் விலகுவது மட்டுமே என்று ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த நகர்வு அமெரிக்காவுக்குள்ளே நிலவி வரும் அரசியல் பிளவுகளை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபருக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பி வருவது, தரைவழி தாக்குதல் உத்தரவுகளால் அதிருப்தியடைந்த ராணுவ ஜெனரல்கள் பதவி விலகி வருவது, இத்தகைய சூழலில் உங்கள் அதிபர் ஒருவரே அமைதிக்கு தடையாக இருக்கிறார் என்ற செய்தியை அமெரிக்க வாக்காளர்களிடையே விதைக்க ஈரான் முயல்கிறது. குறிப்பாக வருகின்ற இடைத்தேர்தலில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெறும் தற்காப்பு பிரச்சாரம் மட்டுமே, ஈரானின் இந்த மிரட்டல்களுக்கு பணிய போவதில்லை என வெள்ளை மாளிகை தரப்பு விளக்கமளித்துள்ளது. மக்கள் மத்தியில் எழும் கேள்வி, இந்த போர் என்பது இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலா அல்லது அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஈரான் தலைவர்களுக்கு இடையேயான தனிப்பட்ட பகையா என்ற விவாதம் தற்போது அமெரிக்க மக்கள் மத்தியில் வலுப்பெற்று வருகிறது. ஈரானின் இந்த தந்திராபயம் அமெரிக்காவை உள்ளுக்குள்ளே பலவீனப்படுத்துமா அல்லது வெளிநாட்டின் தலையீடு என்ற பெயரில் அமெரிக்க மக்களை அதிபருக்கு ஆதரவாக ஒன்றிணைய செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரம் ட்ரம்ப் கொடுத்த 48 மணி நேர அவகாசம் முடிகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? அமெரிக்க இஸ்ரேலிய மிரட்டலுக்கு ஈரான் பணியுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற உடனுக்குடன் செய்திகளை அறிய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.